ஓம் சாய்ரா. என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நான் சொன்ன இந்த நாளை ஞாபகம் வைத்துக்கொள். அதாவது நாளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பிடித்தமான 2 விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். ஒன்று, உன்னை விட்டு போன நபர் உன்னை தேடி வருவார். இன்னொன்று, உன்னுடைய வாழ்க்கையில் நீ துளைத்த சந்தோஷம் திரும்ப கிடைக்கும். எப்படி சாயி இதெல்லாம் நடக்கும்? இந்த இரவுக்குள் எப்படி இதெல்லாம் மாறி நாளை உனக்கு அழகான வாழ்க்கை கிடைக்கும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று நீ என்னிடம் கேட்கலாம். நான் சொன்னால் சொன்னதுதான் செய்வேன். நான் எப்படி மாற்றுவேன் இந்த நாளை என்று நினைத்தால் எனக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் இதெல்லாம் தேவையில்லை. ஒரு சொடுக்கு போடும் நேரத்தில் எல்லாருடைய மூளையையும் மாற்றி அவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லா விஷயத்தையும் செய்து விடுவேன். உன்னுடைய துணை என்ன அவ்வளவு பெரிய ஆளா? உன்னுடைய துணை மனதை நான் இப்படி நினைப்பதற்குள் மாற்றிவிட முடியாதா? சிறிய மனக்கசப்பினால் 2 நபர்கள் பிரிந்திருக்கிறீர்கள், அவ்வளவுதானே தவிர இது நிரந்தரமான பிரிவே அல்ல. நீ எப்பொழுதும் என்னிடம் கேட்கிறாய், அவன் என்ன மாதிரி தவறு செய்தாலும் பரவாயில்லை, என்னிடம் தந்துவிடுங்கள், நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று. எனக்கென்ன, உன்னிடம் வந்து சேர்த்து விட்டால் அவள் என்ன தவறு செய்தாலும் நீதானே அனுபவிக்கப் போகிறாய். நான் நினைத்தேன் சரி செய்து கொஞ்ச நாள் கழித்து உன்னிடம் வந்து சேர்க்கலாம். ஆனால் நீ அப்படி நினைத்தாயா? எனக்கு அவன் என்ன செய்தாலும் எனக்கு அவன் வேண்டும் என்று நீ நினைத்தாய். அப்படி இருக்கும் உனக்கு கொடுத்தால்தான் தெரியும் என்னென்ன விஷயம் நடக்கும் என்று. அதனால்தான் சரி, உன்னிடம் எல்லா விஷயத்தையும் கொடுத்து விடலாம், நீயே பார்த்து கொள்வாய் என்று வந்துவிட்டேன். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ துளைத்த உறவு உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது. சீக்கிரமாக பார், உன்னுடைய ஏக்கங்கள் குறைந்துவிடும், உன்னுடைய நிம்மதி மறுபடி கிடைத்துவிடும். அதாவது முக்கியமாக நாளை உன் வாழ்வில் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும். யாரெல்லாம் வாழ்க்கையில் இதற்கு மேல் வரவே மாட்டார்கள் என்று முடிவோடு நீ இருந்தாயோ அந்த நபர்கள்லாம் வந்து உன் வாழ்க்கையில் சந்தோஷப்படுத்த போகிறார்கள். ஆனால் ஒன்று தங்கமே, திருத்தலாம். ஒரு நபர் தவறு செய்து விட்டால் அவன் திருத்தலாம் என்று நினைக்காதே. அவனை மன்னித்து ஏற்றுக்கொள். ஆனால் திருந்துவது அவன் கையில்தான் இருக்கிறது. தவறு செய்பவன் எப்பொழுதுமே தானாகத்தான் திருந்த வேண்டுமே தவிர மற்றவன் சொல்லி என்றுமே திருந்த மாட்டான். அதனால் ஒரு நபரை நீ மனதால ஏற்றுக்கொண்டாய், ஆனால் திருந்தும் வரை பார்த்து கொண்டே இரு. உன்னுடைய வாழ்வில் தற்காலிகமாக நான் உன்னுடைய உறவை பிரித்து வைத்திருந்தேன். அது எதற்கென்றால் உன்னுடைய மனவேதனை நீ இல்லாமல் வாடட்டும், அப்பொழுதாவது தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த உறவு உன்னை தேடி வரும் என்று. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்களை மாற்றிக்கொண்டே வருகிறது. அதனால் சீக்கிரத்தில் உன்னுடைய துணையானது, உன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய துணையானது சீக்கிரத்தில் எல்லா தவறுகளையும் மாற்றிக்கொண்டு உன் வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ ஆரம்பித்துவிடும். அது வரைக்கும் சற்று பொறுத்துக்கொள். நீ அவசரப்பட்டதினால்தான் நான் உடனடியாக உன்னிடம் வந்து சேர்க்கிறேன். நீ அதனால் இன்னும் மாறவே இல்லையே என்று கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் நிறைய தவறு செய்திருக்கிறாய். இல்லை என்றெல்லாம் நீ சொல்லவே முடியாது. நிறைய தவறு செய்திருக்கிறாய் வாழ்க்கையில். அந்த அனைத்து விஷயங்களும் மாற வேண்டும். அனைத்து விஷயங்களும் மாற வேண்டும் என்றால் சற்று பொறுமையாக இருக்கத்தான் வேண்டும். நிறைய சமயம் நான் சொல்வேன், சற்று பொறு தங்கமே, எல்லாவற்றையும் நான் உனக்கு மாற்றித் தருகிறேன் என்று. நீங்கள் இப்பொழுதே தாருங்கள், நான் மாற்றுகிறேன் என்று. நான் உனக்கு நாளை உன்னை விட்டு போன உறவை திரும்பவும் தருகிறேன். நீயே பார்த்துக்கொள். உன்னுடைய சந்தோஷத்தை நீயே சரி செய்து கொள். அதுபோல உன்னுடைய துணை வந்தால் எல்லாம் மாறிவிடும், என்னுடைய கவலை குறைந்துவிடும் என்றாய். நான் கொடுக்கிறேன் உன்னுடைய துணையை. சந்தோஷமாக இருங்கள். எனக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பதை விட எனக்கு வேறென்ன வேண்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். உன்னையும் உன் துணையையும் பிரித்து வைத்திருக்கிறதுக்கு காரணமே என்ன தெரியுமா? உன் துணை மாற வேண்டும், மாறிய பிறகு உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. நீங்கள் நினைத்தீர்கள் இது நிரந்தரம் என்று. நிரந்தரமானது கிடையாது. இது தற்காலிகமான பிரிவாகத்தான் இருந்தது. சீக்கிரமாக உன் துணை உன்னிடம் பேசும். ஒரு முறை நீ போய் பேசு, ஒன்றும் தவறல்ல. உனக்கு உன் துணை வேண்டுமல்லவா? போய் பேசு.
போய் பேசி எல்லாவற்றையும் சொல்லி புரியவை. நீ செய்ததுதான் என்று வாக்குவாதம் செய்யாமல், நடந்து முடிந்ததை பற்றி எப்பொழுதுமே பேசாமல் அமைதியோடு சந்தோஷத்தோடு இருங்கள். நீ எப்பொழுதுமே வாக்குவாதம் செய்கிறாய். ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனை முடிந்தும் அதே பிரச்சனையை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறாய். அதுபோல பேசாதீர்கள். ஒரு பிரச்சனை முடிந்து விட்டதா, அதற்கு பிறகு வேறு ஒரு நல்ல காரியத்தை பற்றி பேசுங்கள். எப்பொழுதும் அதே பிரச்சனையை பற்றி பேசிக்கொண்டு எப்பொழுதும் ஏதோ ஒன்றை போட்டு கவலைப்படுத்தி கொண்டு உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களையும் நான் செய்து தருவேன். கவலைப்பட்டு கொண்டு எந்த ஒரு நிலையிலும் இந்த சாயானவன் இல்லை என்று நினைக்காதே. இப்பொழுது உன் கையில் நாளை உன் வாழ்க்கை துணையையும் உனக்கு தரப்போகிறேன். அது மட்டுமல்ல, சந்தோஷத்தையும் சேர்த்து கொண்டு வந்து தரப்போகிறேன். நீ பொறுமையோடு இரு. வாக்குவாதம் எப்பொழுதும் செய்யாதீர்கள். பொறுமையோடு ஏதாவது தவறு யார் செய்தாலும் சரி, எடுத்து சொல்லி புரிய வையுங்கள். இதுதான் நம் வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி புரிய வையுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். கவலைகளை எப்பொழுதும் மூட்டை கட்டி கொண்டே இருந்தால் அது சந்தோஷத்தையே தராது. கவலை என்பது ஒரு சிறு விஷயம். அதை நீங்கள் நினைத்தால் மாற்றிவிடலாம். நீங்கள் தான் கவலை கவலை என்று நினைத்து கொண்டு பெரிய விஷயமாக ஆக்குகிறீர்கள். கவலையை நீங்கள் நினைத்தாலே முடித்து விடலாம். ஒன்றுமே இல்லை. அமைதியாக உட்கார்ந்து கொண்டு கவலை இல்லை என்று நினைத்து கொண்டு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சாதிக்கலாம். நாளைய நாள் இருக்கிறது. நாளைய நாளில் வெளிச்சம் வரும் என்று நம்பிக்கையோடு இருங்கள். எல்லாம் மாறும். மாறாதது என்பது எதுவுமே அல்ல. சீக்கிரம் உன்னுடைய வாழ்வில் எல்லாம் நடக்கும். உன்னுடைய அப்பாவாகிய நான் உனக்கான அனைத்து செல்வங்களையும் தருகிறேன். எடுத்துக்கொள். என்னிடமிருந்து எடுத்துக்கொள். செல்வங்களையும் நல்ல வளங்களையும் இந்த சாயாகிய நான் தருகிறேன். உன்னுடைய ஆசைகள் படியும் உன்னுடைய ஏக்கங்கள் படியும் என்னென்ன வேண்டுமோ அனைத்தையும் நான் உங்களுக்கு தருகிறேன். தாராளமாக பெற்றுக்கொள்ளுங்கள். எந்த ஒரு நிலையிலும் கண் கலங்கி மட்டும் நிற்காதீர்கள். உங்களுடைய கண் கலங்கி நீங்கள் நிற்கும் பொழுது என் மனமானதோ வேதனையில் வாடுகிறது. உங்களுக்கு மட்டும்தான் வேதனையா? நீங்கள் அழுதால் எனக்கு வேதனை அல்லவா? நீங்கள் நினைக்கிறீர்கள் தாய்க்கு மட்டும்தான் வலிக்கும் என்று. தாய்க்குத்தான் வலிக்கும் என்பது கிடையவே கிடையாது. தெய்வத்திற்கும் வலிக்கும். ஏனென்றால் உங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்தது நாங்கள். நீங்கள் கஷ்டப்பட்டால் எங்களுக்கும் வலிக்கும். எவ்வளவு தூரம் தேம்பி தேம்பி அழுது உங்களுடைய கண்ணீரை என்னுடைய காலில் கொட்டுகிறீர்கள். இன்னுமா நான் மனம் இறங்கவில்லை என்று நீ நினைத்தாய்? மனம் இறங்கிவிட்டேன். உன்னுடைய கஷ்டத்தை முடித்துவிட்டு உனக்கு சந்தோஷத்தை வாரி வாரி வழங்க நான் மனம் இறங்கிவிட்டேன். சந்தோஷத்தை என்னிடம் இருந்து தாராளமாக பெற்றுக்கொள். எப்பொழுதும் எந்நாளும் நான் உனக்காக இருப்பேன். தைரியத்தோடு இரு. தன்னம்பிக்கையோடு இரு. எல்லா நல்ல வளங்களும் உனக்கு கிடைக்கும். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.